எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. வசந்தி, என்னம்மா ஃபோன் பண்ணியிருக்கேன்? இல்லைக்கா, அங்கே நிச்சயதார்த்தத்துக்காக போயிருக்கிறீங்க. சாயந்தரம் எப்படிக்கா வீட்டுக்கு வந்துடுவீங்களா? பால் எடுத்து வைக்கட்டுமா இல்லை சொசைட்டிக்கு கொடுத்துட்றதாக்கா? வசந்தி, பால் வேணும்மா. ஒரு 1/2 லிட்டர் வச்சுட்டு அப்புறமா மீதியை மட்டும் சொசைட்டிக்கு கொடுத்துரு, சரியா? அவ்வளோதான். நானும் வைஷ்ணவியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம்மா. அப்படியா? சரி சரிக்கா. நிச்சயம்லாம் எப்படிக்கா போச்சு? நல்லபடியாக நிச்சயம் முடிஞ்சிருச்சுமா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். பஸ்ஸில் வரதா இருந்தால் தானே லேட் ஆகும். இங்கே தான் மாப்பிள்ளை வந்தால் பஸ்ஸில் அனுப்பவே மாட்டாரே, அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கே வந்துருவோம்மா. கிளம்பிட்டோம், அவ்வளோதான். இவ எங்க இருக்கான்னு தெரியலையே. எப்படியாச்சும் இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்கணும். சரிம்மா வசந்தி, போனை வச்சிடறேன். நீ பாலை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிரு, சரியா? சரி சரிக்கா. வைஷ்ணவி, அம்மாடி சீக்கிரம் வாமா, டைம் ஆகுது, கிளம்பலாம். இந்த பிள்ளை இருக்காளே, அக்காவும் தங்கச்சியும் அப்படி என்னதான் பேசுவாளுங்களோ. கிளம்பலாம் கிளம்பலான்னு சொன்னா இன்னும் வரமாட்டேன்றா. லக்ஷ்மி, இங்க பாருங்க, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. இங்க வந்து நின்னுக்கிட்டு லக்ஷ்மின்னு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். இது என் பிள்ளை வாழ்ற வீடு. இவங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது, புரியுதா? என்ன லக்ஷ்மி, நான் தான் உன்கிட்ட எந்த சூழ்நிலையில இப்படிலாம் பண்ணேன்னு நான் சொன்னேன்ல, அதையே புடிச்சுக்கிட்டு இப்படி திரும்பியும் பேசாம இருந்தா எப்படிமா? எத்தனை நாள் கழிச்சு நான் உங்களை திரும்பி பாக்குறேன், அப்புறம் எப்படி என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியுது? நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இத்தனை வருஷம் இல்லாத அன்பு, அக்கறை, பாசம்லாம் இப்ப திடீர்னு இங்க இருந்து வந்துச்சு. லக்ஷ்மி, போதும் நிறுத்தியா? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. சும்மா சும்மா எங்க போனாலும் வந்து லக்ஷ்மின்னு கூப்பிடுற வேலைலாம் வச்சுக்காத. இங்க பார், எனக்கு புருஷன் ஒருத்தன் இல்லவே இல்லை. என் பிள்ளைங்களுக்கும் அப்பன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி தான் வளர்த்துருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு பாசம் பொங்கிட்டு வருதோ? இங்க பார், நீ போடுற வேஷத்தை நம்புறதுக்கு நான் ஒன்றும் பழைய லக்ஷ்மி கிடையாது. நீ விட்டுட்டு போனதுக்கப்புறம் எவ்வளவோ நான் சமாளிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வாழ்றதா கஷ்டம். என் பிள்ளைக்கே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன். எனக்கு இருக்கிறது இன்னும் ஒருத்தி தான். அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லையா? உன்னோட தயவும் எனக்கு வேண்டாம். நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இன்னொரு முறை வந்து என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. என்ன லக்ஷ்மி, கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? நான் உங்களை எத்தனை இடத்துல தேடினேன்னு தெரியுமா? என் 2 பிள்ளைங்களையும் இத்தனை வருஷமா நான் பார்க்காம இருந்திருக்கேன். எனக்கும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? சி, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ எனக்கு பண்ணத எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். நீ யாருன்னே தெரியாததுக்கு முன்னாடி வரையும் உன் பொண்டாட்டியை பார்க்குறப்ப எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் நல்லா தான் பேசி பழகுவோம். ஆனால் என்னைக்கு நீ தான் அவங்க புருஷன்னு தெரிய வந்துச்சோ அப்பிருந்து அவங்கள பார்த்து பேசுறதுக்கு எனக்கே உடம்பு கூசுதியா? நீலாம் எப்படியா கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாமல் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்க? உனக்கெல்லாம் அருவருப்பா இல்ல? அதானே, உனக்கு எப்படி அப்படியெல்லாம் இருக்கும்? எப்போ அவங்க இருக்கிறப்பவே என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கும் 2 பிள்ளைய கொடுத்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவங்க கிட்டேயும் என்கிட்டையும் சேர்ந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்க உனக்கு எப்படி இந்த அருவருப்பெல்லாம் இருக்கும்? ஆனால் உன்ன மாதிரி என்ன நினச்சியா? எப்போ எனக்கு உண்மை தெரிய வந்துச்சோ என்னால் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்க முடியலையா? என் உடம்பெல்லாம் கூசுது. அவங்களா வந்து என்கிட்ட பேசுகிறப்ப கூட சாதாரணமாக என்னால் பேச முடியல. என் மனசு படுற பாடு எனக்கு தாயா தெரியும். எந்த தப்புமே நான் பண்ணலனாலும் ஆனால் அந்த வாழ்க்கையில் நானும் பங்கு போட்டிருக்கேனே நினைக்கிறப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? இங்கே பாரு, உன்னை பற்றி எதுவும் என் பிள்ளைங்களுக்கு தெரியாது. நானும் உன்னை பார்த்ததையே விட்டுடுறேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வராத. உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை. லக்ஷ்மி, நான் பண்ணது தப்பு தான். ஆனா அதுக்காக இப்படியே பேசிட்டு இருந்தா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியா? அதை பத்திலாம் ஏன் யோசிக்கவே மாட்டேன்ற? இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அனிதாவும் வைஷ்ணவியும் நான் பெத்த பிள்ளைங்க, என்னோட பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு ஏன் நினைக்கிற? யோ, இங்க பாரியா, இன்னொரு முறை அவங்க 2 பேரையும் நீ பெத்த பிள்ளைன்னு சொல்லாத. அவங்க 2 பேரும் எனக்கு மட்டும்தான் பிள்ளைங்க. உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
அம்மா இங்க பாரு, வைஷ்ணவி வந்துகிட்டு இருக்கா, ஒழுங்கா கிளம்பி போயிடு. இப்படி நம்ம ரெண்டு பேரும் நின்று பேசுறத அவ பார்த்தானா கண்டிப்பா தப்பா நினைப்பாயா. கிளம்பி இங்க இருந்து. சரி லக்ஷ்மி, கோவப்படாத, நான் கிளம்பிடுறேன். அம்மா கிளம்பலாமா? ஆ சரிம்மா, வா கிளம்பலாம். என்னாச்சுமா, ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக தலைவலியாக இருக்கு. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியா இருக்கும். கிளம்பலாமா? ம் சரிங்கம்மா, வாங்க. என்னம்மா கல்யாண பொண்ணு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமாக்கா, மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா, மேடம் சாயந்தரம் இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ணி நீங்க வேற சும்மா இருங்க அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல நார்மலாக தான் இருக்கேன். உங்களுக்கு தான் அப்படி தெரியுது போல. அக்கா நடிக்காத, நாங்க காலையில இருந்து உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுவும் நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன், என்கிட்டயே நடிக்கிறியா? அண்ணி நான் நிஜமா சொல்றேன், இவ்வளோ மட்டும் நம்பவே நம்பாதீங்க, சரியான ஆள் அண்ணி. காலையில என்னாச்சு தெரியுமா அண்ணி, மாமா வராரா வராரான்னு எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தா. அவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வேற இடத்துல நின்னுட்டு இருந்தோம் அண்ணி. மாமா பக்கத்துல போய் நிக்கலாம் வாடின்னு இழுத்துட்டு போயிட்டான். போய் அவர் பக்கத்துல நின்னுட்டு ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்கிட்டாங்க அண்ணி. என்னம்மா அப்பனா, நீதான் எதுவுமே இல்லைன்னு சொன்ன, ஆனா கையல் சொல்றதெல்லாம் பார்த்தா அண்ணி, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அண்ணி, இவ சும்மா. அடி பாவி அக்கா, நான் சொல்றதெல்லாம் கடைசியில பொய்ன்னு சொல்லிட்டல. சரி அதெல்லாம் விடு, இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. என்ன, அண்ணாக்கு ஃபோன் பண்ணி பேசியாச்சா? என்ன பண்றாரா, சாப்பிட்டாராமா? ஆ சாப்பிட்டாரா நீ பாரு. அப்புறம் அப்பன்னா ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ப்ரப்போசல் சீன்லாம் நடந்தது போல. ஆமா ஆமாக்கா, நாமளும் பார்த்தோமே. அண்ணி அது அது வந்து அக்கா பாவம், விட்டுருங்க. அதெல்லாம் விட முடியாது, எப்படி அவ்வளோ சீக்கிரம் விட முடியும்? மேடம் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, இப்போ நாங்கள் ரிட்டன் கேள்வி கேட்டால் உனக்கு வெக்கம் வருதா? சோ இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா இந்த வெக்கம்லாம், இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு கல்யாணம் ஆக போகுது. சொல்ல போனா ஒரு மாசம் கூட முழுசா இல்ல, அதனால இப்பவே நல்லா வெக்கப்பட்டுக்கோ, சரியா? என்ன மேடம் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒன்றும் இல்லை அண்ணி. என்னாச்சு அப்பண்ணா, நாங்களாம் சும்மா கிண்டல் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, ஏதாச்சும் ஹர்ட் ஆயிடுச்சா? அதெல்லாம் எதுவும் இல்லை அண்ணி, உங்களெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதா? நான் அதை பற்றி யோசிக்கல. அது அண்ணி. என்னாச்சுமா? அண்ணி இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், அதான் அண்ணி, அதை பற்றி தான் யோசிச்சேனா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. இதில் ஒரு மாதிரி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? இல்லை அண்ணி, அது சின்ன வயசுலேருந்து எல்லார் கூடயும் இப்படியே இருந்து வளர்ந்துட்டேனா, புதுசாக கல்யாணம் ஆகி இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும்ல அண்ணி, எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்கா அண்ணி. அப்பனா எங்களுக்கு புரியுது, ஆனால் நீ கல்யாண பொண்ணு, சந்தோஷமாக இருக்கணும். இதை பற்றிலாம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? எல்லா பொண்ணுக்குமே இப்படி ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறப்போ எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஃபீலிங் தாம்மா. உனக்கு அண்ணாவை பிடிச்சிருக்கு தானே, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் யோசிக்கிற? எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது அண்ணி, இருந்தாலும் நீங்களும் கல்யாணம் ஆகி இங்கே வந்திருக்கீங்க, நீங்களாம் கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி. இன்னைக்கு கூட அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் அண்ணி, நான் எப்பயும் அங்கே தனியாக தான் இருப்பேன், இனிமேல் நீ கூட தான் இருக்க போகிறேன்னு அவர் அவ்வளோ சந்தோஷமாக சொன்னார். அவர் சொல்கிறப்போ எனக்கு நான் இங்கேருந்து போகணும்ல அண்ணி, அதை யோசிச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி. உங்கள் எல்லாரையும் எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? இவ்வளோ பெரிய குடும்பம் அண்ணி, அதுவும் அபியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அண்ணி. எனக்கு கல்யாணம் நெருங்க நெருங்க ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டமாக இருக்கு அண்ணி. இங்கே பாருமா அப்பண்ணா, நம்ம பொண்ணாக பிறந்துட்டா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதெல்லாம் நடக்காதுன்னு இல்லையே, கண்டிப்பாக எல்லாமே நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அருண் அண்ணாவை பற்றி உனக்கே நல்லா தெரியும். அவர் போய் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்ல போகிறாரா? நீ ஆசைப்பட்டு கேட்டால் கண்டிப்பாக அவர் கூட்டிகிட்டு வந்துடுவார். நாங்களும் எப்போ தோணுனாலும் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன?
அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படியும் வீக் டேயில் வேலைக்கு தான் போக போகிறீங்க. வீட்டில் 2 பேருமே இருக்க போகிறதில்ல. நைட் டைம் மட்டும்தான் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அந்த வீக் டே போகிறதே தெரியாதுமா, கடகடன்னு போயிடும். வீக்கெண்டில் கவலைப்படாத, ஒன்று நாமெல்லாம் அங்கே வந்துடலாம், இல்லை நீங்கள் 2 பேரும் இங்கே வந்துடுங்க. ஸோ 2 டேஸ் இங்கே இருங்க, 5 டேஸ் அங்கே இருங்க, அவ்வளோதானே? எல்லாமே எனக்கு புரியுது அண்ணி. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் இங்கே வந்து தங்குவாரான்லாம் தெரியலல்ல அண்ணி. அதான் கொஞ்சம். அதெல்லாம் கண்டிப்பாக தங்குவார், அதை பற்றி யோசிக்காத, சரியா? ம். என்னம்மா இங்கே தான் இருக்கீங்களா எல்லாரும்? நான் அங்கே தேடிட்டு இருக்கேன், இருங்க வரேன். அத்தை வராங்க, அவங்களுக்குலாம் எதுவும் தெரிய வேண்டாம். அவங்க முன்னாடி எதுவும் காமிச்சிக்காதீங்க, சரியா? ம். அப்பா, நீங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை அங்கே கிச்சனில் ஃபுல்லாக தேடிட்டு வரேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்லாமா? டைம் ஆகுதுல்ல. சரிங்க அத்தை, சாப்பிடலாம். அயல் இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினப்பு, எந்திரிடி ஃபர்ஸ்ட்டு. ம், சரிங்கம்மா. என்னாச்சு, எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, இவ்வளோ நேரம் சும்மா பேசிகிட்டு இருந்தோம், எல்லாருக்குமே டயர்டாக இருக்குல்ல அத்தை, அதான். ம், டயர்டாக இருக்குன்னு தான் இப்படி கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? எந்திரிச்சு வாங்க, பிள்ளைங்களே எல்லாரும் சாப்பிட வருவானுங்க. எந்திரிச்சு வாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போய் சீக்கிரமாக தூங்குங்கம்மா. சரிங்க அத்தை. என்ன பிள்ளைங்களோ டயர்டாக இருக்குன்னு அப்பவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காளுங்க. ஸோ எந்திரிச்சதுலேருந்து ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கு? ஒன்றும் முடியலையே, ரொம்ப டயர்டாக இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா கூட நல்லா இருக்கும்னு தோணுது. ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆகுதே. தலை வேற ரொம்ப வின்னு வலிக்குது. ஷோ. மாமா எந்திரிச்சிட்டிங்களா? என்னாச்சு, இன்னைக்கு ரொம்ப நேரமாக தூங்கியிருக்கீங்க. சரி இந்தாங்க காஃபி. கூட அனிதா. என்னாச்சு, டல்லா தெரியுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா, இப்போ தானே எந்திரிச்சேன், அதனால அப்படி உனக்கு தெரியுதா என்னமோ? ஓ அப்படியா, சரிங்க. எங்க ஞாபகம் இருக்கு தானே, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. ஞாபகம் இருக்கா அனிதா? அப்பனா ஓகேங்க. எங்க இப்போவே டைம் 8 ஆயிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். கிளம்பணும்ல, டைம் ஆகுது. ஓகே. என்னாச்சு இவருக்கு, ரொம்ப டல்லாக இருக்காரு? ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ? சேச்சா, உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லாமல் இருப்பாரா என்ன? அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. சொன்ன மாதிரியே இப்போ தானே எந்திரிச்சாரு, அந்த டயர்ட் தான் போல. ஆனால் என்னமோ மாதிரி இருக்காரே. அப்பனா மேம். சொல்லுங்கம்மா. என்னாச்சு மேம், சடனாக எதுக்காக இந்த மாதிரி மீட்டிங்காக இருக்கும்? எப்போவும் கிளாஸ் டைமில் இந்த மாதிரி மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா சடனாக கிளாஸில் எல்லாரையும் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்க சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸுமே அசம்பிள் பண்ணியிருக்காங்க. என்னவா இருக்கும் தெரியலையே மேம், நமக்கே ஷாக்காக தான் இருக்குது. என்ன இருக்குன்னு எனக்கு புரியல மேம். ஆமாம் இல்லை மேம், உங்களுக்கு எப்படி தெரியும்? மேம் சார் வந்துட்டாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் சார். கிளாஸ்ல எந்த சவுண்டும் வரக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க? எஸ் சார். பட் எப்பயுமே ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி நீங்க மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண மாட்டீங்க சார். பட் இந்த டைம் எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கீங்க சார். எனி இம்பார்ட்டன்ட் நியூஸ்? எஸ் சார், இம்பார்ட்டன்ட் நியூஸ் இஸ் தேர். ஸோ அது உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதான் உங்க எல்லாரையுமே ஒரே டைம் அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூ ஆல் நோ, நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு. அதுவும் சடனா நடந்தது. யூ நோ தட் ரைட்? எஸ் சார். அதோட ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்கூலோட இன்ஸ்பெக்ஷன் சக்சஸ். ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஷேர். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நான் இந்த ஸ்கூல் டேக் ஓவர் பண்ணி 3 இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி என் அப்பா 2 பேரும் இந்த ஸ்கூல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த சிஸ்டம் வேற. நான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சிஸ்டம்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஸ்கூல்ல டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டீச்சர்ஸ்க்கும் நிறைய ஃபேவரட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எவ்வளோ அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜை வளர்த்துக்கிற மாதிரியான ஸ்கில்ஸ் இங்கே நம்மளால கொடுக்க முடியுமோ அந்த அளவு ஃபெசிலிட்டிஸை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ டீச்சர்ஸாக நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கூல் டெவலப்மெண்ட்க்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் எனக்கு சில டைம்ஸ் ஐடியாஸ் இல்லாதப்போ ஆஸ் அ டீச்சர்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கொடுத்த சின்ன சின்ன ஐடியா கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்ஸாக இருக்குன்னா அதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஆல் ஃபார் தட். தேங்க் யூ ஸோ மச். உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இந்த டைம்ல வரலாம். இதை ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் வச்சு சொல்லிடலாம். பட் கிளாஸ் டைம்ல எதுக்காக கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றாங்கன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கும் we have an explanation.
நான் இப்ப சொன்னது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வர போறாங்கங்கிற நியூஸ் 6 மந்த்ஸ் முன்னாடியே நமக்கு வந்தது. பட் அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம ஒன்னொன்னா எடுத்து வைக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஏன் எவ்வளவோ மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணியும் சக்சஸ் ஆகாம கூட இருந்தது. எங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுவீங்க. பட் அந்த டாக்குமெண்ட்ஸை சிஸ்டம்ல அப்லோட் பண்றப்ப வேற ஒரு டேட்டாஸா அப்லோட் ஆகும். அது எப்படி? நோ சார், நிஜமா நான் அந்த மாதிரி எதுவுமே தப்பாக அப்லோட் பண்ணதே இல்லை சார். உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறேனோ அதே தான் சார் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நிஜமா நான் எந்த தப்பும் பண்ணல சார். வெயிட் மேம், நாங்க இப்போ நீங்க தப்பு பண்ணதா சொல்லவே இல்லையே. இல்லை சார், ஐ நோ, நான் தான் அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ அட்மினில் ஒரு சின்ன தப்பு வந்தால் கூட அதுக்கு நான் தானே சார் காரணம். நிஜமா நான் எந்த தப்பும் பண்ணல சார். மேம், இப்போ நாங்க உங்களை எதுவுமே சொல்லல. பிகாஸ் நீங்க இங்க 4 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சின்சியாரிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? உங்களை நாங்க இப்போ எதுவுமே சொல்லல. வெயிட் பண்ணுங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு நாங்க சொல்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம். இப்போ இங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பர்சனால தான் நம்ம ஸ்கூலுக்கு நடந்த எல்லாமே நடந்திருக்கு. ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் வினய். ப்ளீஸ் கம் ஹியர். சார் போங்க, உங்களை தான் சார் கூப்பிடுறாரு. சார் சொல்லுங்க சார், என்னதுக்கு கூப்பிட்டீங்க? அது எப்படி சார், ஒண்ணுமே நடக்காத மாதிரி நார்மலா என் முன்னாடி அவ்வளோ தைரியமா உங்களால நின்று பேச முடியுது? நான் என்ன சார் பண்ணேன்? தப்பு பண்ணாதான் சார் பயப்படணும். தப்பு பண்ணாம நான் எதுக்காக பயப்படணும்? ஸ்டாப் இட். இந்த மாதிரி பேசினா நீ பண்ணது எதுவும் இல்லைன்னு ஆயிடுமா? ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம்னா அந்த ஸ்கூலுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவு சின்சியரா வேலை பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த ஸ்கூல்ல அழிக்கணும்னு நினைப்பேன். பார்த்துட்டு நாங்க என்ன சும்மா இருப்போம்னு நினைச்சியா? என்ன சார், நீங்க பாட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் மேல எவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா சார்? நான் இந்த ஸ்கூல்ல தான் சார் வேலை பாக்குறேன். நான் எதுக்கு சார் இந்த ஸ்கூல்ல அழிக்கணும்னு நினைப்பேன்? அத நீ தாண்டா சொல்லணும். சார் மரியாதையா பேசுங்க. வாடா போடான்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் டீச்சர். டச்சி, நீ எல்லாம் வெளியே போய் டீச்சர்னு சொல்லிக்காத. டீச்சருங்கிற தொழில் எவ்வளவு புனிதமான தொழில்னு தெரியுமா? அதை அசிங்கப்படுத்தாத. உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இதே ஸ்கூல்ல எங்க கிட்டே கை நீட்டி சம்பளம் வாங்கியிருக்க. உனக்கெல்லாம் அருவருப்பா இல்ல? போது நிறுத்துங்க சார். இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் என் மேல வச்சிருக்கீங்க சார். இதுக்கெல்லாம் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? தேவையில்லாம எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம என் மேல எப்படி நீங்க இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் வைக்கலாம்? ஓ, யூ வாண்ட் அ ப்ரூஃப், ரைட்? ப்ரூஃப் தானே? தோ இப்ப கொடுக்கறேன்டா உனக்கு ப்ரூஃப். அப்பனா அவளை எதுக்கு கூப்பிடுறான்? சார் இங்க வாமா, என் பக்கத்துல வந்து நில்லு. வா. சார். அப்பனா ப்ரூஃப் கேட்டல்ல, நீ தானடா என்கிட்ட ப்ரூஃப் கேட்டா. இவங்க தான் ப்ரூஃப். என்ன சார் சொல்றீங்க? இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். எனக்கு நல்லாவே தெரியும் என் மேல தப்பா பழிய போட்டது இவங்களாதான் இருப்பாங்க. இவங்க இந்த ஸ்கூல்ல வந்ததுல இருந்தே என்ன பத்தி தான் சார் ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்காங்க. என்ன பார்த்தா மட்டும் இந்த மேம்க்கு எப்படி இருக்குன்னே தெரியல. ஏதாச்சும் ஒண்ணு தப்பு சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு நீங்க என்ன சந்தேகப்படுறது நல்லா இல்ல சார். ஓ அப்படியா சார்? இவங்க சொல்றதெல்லாம் நம்பி நான் எதுக்காக சார் உங்களை சந்தேகப்படணும்? நான் இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் சார். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா அது உண்மை இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணாமலாம் அவங்க மேல சந்தேகப்பட மாட்டேன் சார். சார் நீங்க பேசுறதுல எனக்கு நல்லா தெரியுது சார். இவங்க தான் என்னை பத்தி ஏதோ தப்பா பேசியிருக்காங்க. எனக்கு அப்பவே டவுட் இருந்தது சார். அப்பப்ப பிரின்சிபல் சார் ரூம்ல போய் நின்னுக்கிட்டு ஏதாச்சும் பேசிட்டே இருப்பாங்க. அப்பவே நினைச்சேன் சார் இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு. ஆனா இப்படி என் மேலேயே பழிய போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். என்ன மேம் இப்படிலாம் இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் உங்களுக்கு என்ன மேம் தப்பு பண்ணேன்? நீங்க தேவையில்லாம என் மேல இல்லாதும் பொல்லாததும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால தானே மேம் இந்த ஸ்கூலுக்கே துரோகம் பண்ற மாதிரி இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் என் மேல வச்சிருக்கீங்க. இதனால உங்களுக்கு என்ன மேம் பெனிஃபிட் வர போகுது? ஏய் சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு அடிக்கிறீங்க. இவெல்லாம் ஒரு ஆளு, இவ சொன்னாங்கிறதுக்காக என் மேலே கைய வைக்கிறீங்கல்ல நீங்க. சி, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. ஏய் சார், என்னடா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? இவ யாருன்னு தெரியுமா? இப்ப சொல்றேன், இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முறை அப்புறம் அவ பத்தி ஏதாச்சும் தப்பா பேசுனீங்க பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இவ யாருன்னு தெரியுமா? என்னோட தங்கச்சி. புரியுதா? என்னோட தங்கச்சி.
என்னடா ஷாக் ஆகி பாக்குற? ஆமா, இவ என் கூட பிறந்த தங்கச்சி. இவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிய ஏன் முன்னாடியே தப்பா பேசுவ? அண்ட் ஒன் மோர் திங் நான் அனௌன்ஸ் பண்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இங்க இருக்காரு பிரின்சிபல், அவருக்கும் என் தங்கச்சி அப்பர்னாக்கும் மேரேஜ் ஆக போகுது. நாங்க என்கேஜ்மெண்ட்டும் முடிச்சாச்சு. சோ இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எதையாச்சும் தப்பா பேசுனீங்க, என்னது மேம், என்ன சொல்றாரு இவரு? இவங்க தங்கச்சியா? பிரின்சிபலுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுதா? என்ன நடக்குது? எனக்கே தெரியல மேம். இங்க 4 வருஷமா ஒர்க் பண்றேன். ஆனா யாரும் அவங்க சிஸ்டர்ஸ்லாம் ஸ்கூலுக்கு வந்ததே இல்ல. எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்ன கேட்டா உன் மேல தப்பா பழி சொல்றாங்க. அதுக்கு ப்ரூஃப் கேட்டல, குடுக்கட்டுமா ப்ரூஃப்? இங்க பார், இவ என் தங்கச்சி. ஆனா என் தங்கச்சின்னு யார்கிட்டயுமே இன்ட்ரடியூஸ் ஆகாம தான் இந்த ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்தா. ஏன்னா அவளுக்கு அப்படி இருக்கதான் பிடிச்சிருந்தது. ஆனா அவ அப்படி சேர்ந்தது தான் கரெக்ட்னு எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் அட்மின்ல எந்த ப்ராப்ளமே நடக்கல. பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணது நீ தான் எங்களுக்கு தெரியும். அட்மின்ல எந்த தப்புமே நடக்கல. கரெக்டான ஃபைல்ஸ் தான் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீ சிஸ்டமை யூஸ் பண்ணி நீ சேஞ்ச் பண்ணிருக்க. அதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அப்புறம் உனக்கு ஒரு டவுட் வந்திருக்குமே, எப்படி எல்லா மீட்டிங்ஸும் தப்பா போனது, கடைசி மீட்டிங் கரெக்டா சக்சஸ் ஆச்சு. அது மட்டும் இல்ல, நீ இன்ஸ்பெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணன எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குடா. அது எப்படின்னு நான் சொல்லட்டுமா? நீ பண்ண எல்லா ஃப்ராடு வேலையும் கண்டுபிடிச்சு பின்னாடி பேக்கப்ல இருந்து ஒர்க் பண்ணது யாருன்னு தெரியுமா? என் தங்கச்சிடா. இவ தான் அப்பர்னா. என்னடா இவ்ளோ ஷாக்கா பாக்குற? என்னடா இவள பத்தி நம்ம தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணமே, ஆனா இவங்களோட தங்கச்சியா இருப்பான்னு யோசிச்சு பாக்கல நீ. இங்க பார், இப்ப கூட நீ ஒரு டீச்சருங்கிறனால தான் உன்கிட்ட பொறுமையா நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்கூல். என் ஸ்கூல்ல அனாவசியமா போலீஸ் உள்ள வர்றது எனக்கு விருப்பம் இல்ல. அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இன்னும் இங்க போலீஸ் வராம இருக்கு. பட் அதுக்காக உன்னை அப்படியே விட மாட்டேன். உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லிட்டீனா உன் மேல எந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல, எதுவுமே இல்ல. நான் பாட்டுக்கு உன்னை விட்டுருவேன். இந்த ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு நீ வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா ஒருவேளை நான் கேட்டதுக்கு பதில் சொல்லல, கண்டிப்பா உன்னை தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுவேன். உன் மேல எல்லா கேசஸும் போடுவேன். அதே மாதிரி இதுக்கப்புறம் நீ எந்த ஸ்கூல்லயுமே வேலை பார்க்காத மாதிரி செஞ்சிருவேன். எப்படி வசதி? சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். என் கெரியரே போயிடும். நான் ஆசைப்பட்டு டீச்சர் வேலைக்கு படிச்சேன் சார். ப்ளீஸ் சார், இந்த மாதிரி பண்ணா என் கெரியரே போயிடும் சார். ஜி, ஆசைப்பட்டு படிச்சேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு துரோகம் பண்ணிருக்க. நீலாம் என்னையா மனுஷன்? அப்போ எனக்கு ஒரு உண்மை தெரியணும். உனக்கு பின்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தது யாரு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல மூட வைக்கணும்னு யாரும் நினைச்சிருக்காங்க. அது யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடு. நான் உன் மேல எந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேன், எந்த பிளாக் மார்க்கும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன். பட் நீ எதுவும் சொல்லலைன்னா நான் சொன்னது எல்லாமே நடக்கும். சார், அதெல்லாம் யாரும் சொல்லல சார். நானாதான். அருண், இவன் சொன்னா கேட்க மாட்டான். போலீஸ்க்கு கால் பண்ணுடா. சார் போலீஸ்லாம் வேண்டாம் சார். நான் சொல்லிடுறேன் சார். சொல்லு சார். அது பிரீத்தி மேடம் தான் சார். வாட்? ஆமா சார், பிரீத்தி மேடம் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த ஸ்கூல் இருந்தா நீங்க அவங்க கிட்ட போக மாட்டீங்களா? இந்த ஸ்கூல் இல்லாம போனாதான் நீங்க அவங்க கிட்ட போவீங்கன்னு இந்த ஸ்கூலை அழிக்கணும்னு அவங்க தான் சார் நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கல சார். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப மிரட்டினாங்க சார். அதனால நிறைய பணமும் கொடுத்தாங்க சார். பணத்தை பார்த்த உடனே நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் சார். மன்னிச்சிடுங்க சார். சார், உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா சார்? யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக ஒர்க் பண்ற ஸ்கூலுக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க. ஸ்ரீதி சார், அதான் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல சார். சார் விட்டுருங்க சார். எல்லா உண்மையும் நீ சொல்லிட்டதான். ஆனா நீ பண்ண தப்பெல்லாம் இல்லாம போயிடுமா? இங்க பார்,
இதுக்கப்புறமும் இதே மாதிரி தப்பு பண்ணினா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண கூடாது. கிளம்பு, உடனே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே போடா. சார், இனிமே உனக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடையாது. வெளியே போ. என்னண்ணா இது? அந்த பிரீத்தி ஆமா அபர்ணா, நிஜமா இதுக்கு பின்னாடி இவ இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சீ, எவ்வளவு கேவலமா நடந்திருக்கா. டி, இதுக்கப்புறமும் நம்ம அவளை சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு தூரம் இறங்கி என்னென்ன வேலை பார்த்திருக்கான்னு பாத்தியா? அவளை இதுக்கப்புறமும் சும்மா விடணுமா சொல்லு? இல்ல அருண், இதுக்கப்புறமும் அவளை என்னால சும்மா விட முடியாது.